அப்படிதான்ல. எல்லாம் அப்புறம் சொல்லுதேன். முதல்ல உங்க சார்வால் கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டுதேன். அது இவன் எப்படி உங்ககிட்ட? சார்வால், நான் உங்களை மரியாதையா சார்வால் தானே கூப்பிடுதேன். இனி யாரு நினைச்சீங்க? திருச்செந்தூர் பஞ்சாயத்து யூனியன் பிரசிடென்ட் சம்முவா. மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும், யோசிச்சுக்கிடுங்க. சார் எப்படி சார்? அப்படி பேச்சன தூக்கிட்டு போங்க அவனை. என்ன சார்வால், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். திருன்னு முழிக்காம கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க பாப்பா. அது எப்படி சார்வால்? இவன் ஏற்கனவே தப்பிச்சு ஓடி பழக்கம் இருக்கிறவனாம. அப்படி இருந்தா ஒரு எஸ்ஐ கூட தனியா அனுப்பியிருக்கிய, அதுவும் ட்ரைனிங் வந்த ஒரு லேடி எஸ்ஐ கூட தனியா அனுப்பியிருக்கீல. உங்க ஸ்டேஷன்ல உங்க ரூல் புக்ல அது இருக்கா? அது சில நேரம் இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக. சார்வால், காதல பூச்சி திடீலா. நான் ஒன்னும் சாதாரணமா பிரசிடென்ட் ஆகல சார்வால். முள்ள மாறி முடிச்ச விக்கி, இவனை மாதிரி பொறுக்கி பயலுக, இந்த மாதிரி எல்லாரையும் சமாளிச்சுதான் பிரசிடென்ட் ஆயிருக்கேன். இன்னும் 2 அப்பா இருந்தா மொத்த உண்மையும் கக்கிருப்பான். பாக்குதீங்களா? உண்மை என்னன்னு சொல்ல வைக்கவா? ஐயோ வேணாம் சார், அதை நாங்க பாத்துக்கிறோம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பக்கம் கொஞ்சம் தனியா வருதீங்களா? நானா சார்? ஆமா. எதுக்கு சார்? சில விஷயம் எல்லாம் தனியா பேசலாம்னா உங்க மானம். பேசுறதெல்லாம் போதும், எல்லாம் போய் அவங்க உங்க வேலையை பாருங்க. சொல்லு ரத்னம், என்னாச்சு? அவ அழுதுகிட்டே வந்து நிக்கிறாளா? இல்ல மேடம், நான் தான் நடுங்கி போய் நிக்கிறேன். என்ன சொல்ற நீ? மேடம், சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துச்சு. அக்யூஸ்டும் தப்பிச்சிட்டான். அதனால இவ அழுதுகிட்டே ஸ்டேஷனுக்கும் வந்தா. மேடம், அதுக்கப்புறம் நானும் அவகிட்ட அதுக்கப்புறம் மேடம் குத்துயிரும் கொலையுருமா அந்த அக்யூஸ்ட ஸ்டேஷன்ல கொண்டு வந்து போட்டுட்டு அவன் அப்படியே போயிட்டான் மேடம். அந்த அக்யூஸ்டோட வாக்குமூலத்தை வேற வீடியோ எடுத்து வச்சு என்ன மிரட்டான். போன வையா இடியட். மா என்னாச்சுமா? அந்த வீரலட்சுமியை வேலையை விட்டே தூக்கறதுக்கு ஸ்கெட்ச் போட்டேன். ஆனா அவ அண்ணன் வந்து அத்தனையும் கெடுத்து விட்டுட்டான். மா இதுக்கெல்லாம் அவ அசர மாட்டாமா. அவளை வேற மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். வேண்டாம் கௌதம், பைத்திய மாதிரி எதையும் பேசாத. மா நான் அவளை லவ் பண்ண போறேமா. மா நான் அவளை காதலிக்கிறதா அவளை நம்ப வைக்க போறேன். போராடி அவளை கல்யாணமும் பண்ணி அவளை மருமகளாக்கி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளை ஒவ்வொரு நிமிஷமும் டார்ச்சர் பண்ண போறேன். ஏண்டா பிறந்தோன்னு அவ நினைச்சு அழுகிற வரைக்கும் டார்ச்சர் பண்ணுவேன். அப்போதாம்மா என் ஈகோ அடங்கும். இதுக்கு மேல எல்லாத்தையும் என் கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என் தங்கச்சியா வந்தா என் அத்தை அவளை அழைச்சிட்டு போட்டோம். நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். அவ்வளவுதானே? அவளுக்கு போக சம்மதம் தான், நீ தடுக்க மாட்டல? முதல்ல போய் அவ சம்மதம் என்னன்னு கேளுல. பரணி, போய் அசிங்க கூட்டு வரல. கூட்டிட்டு வரேன். என் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியாதா? ஏசகி, இது உன் வாழ்க்கை. குழந்தைய பெத்துக்க போறவன் நீ. குழந்தை மேல அக்கறை வச்சு சொல்லு. உனக்கு எந்த வீடு பாதுகாப்பா இருக்குமோ, யாரு உன்னை நல்லபடியா பாத்துப்பாங்களோ அவங்க கூட நீ போ. சரியா? யோசிச்சு முடிவு பண்ணு.
சார் பார்க்க? உன் கூட நான் இருக்கேன். உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். நீ சரின்னு மட்டும் சொல்லல. எசக்கி, உனக்காக இல்லனாலும் உன் வயித்து பிள்ளைக்காக இந்த அத்தை கூட வந்துருட்டி என் கொலச்சாமி. பாத்துட்டல, என் தங்கச்சிக்கு உங்க கூட வரத்துக்கு விருப்பம் இல்ல. அதனாலதான் அவன் மௌனமா நிக்குதா. அவ இன்னும் முடிவை சொல்லல. அதுக்குள்ள நீ அவளை மறைமுகமா மிரட்டாத. ஏசக்கி சொல்றீ, நீ அம்மா கூட போறியா இல்லையா? அவ பேச மாட்டால. அவ இந்த அண்ணம் பேச்ச மீறி ஒன்னும் செய்ய மாட்டா. இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா? அவளுக்கு அங்க வரத்துக்கு விருப்பம் இல்ல. முதல்ல கிளம்புங்க, அவங்க வீட்டுக்கு கிளம்புங்க, போங்க. அவ்வளவுதானடி? என் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானா?